உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி அதான் இன்னைக்கு பேசுறோமேனு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சில உண்மைகளை நான் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். நான் ஒரு நாளைக்கு 3 வீடியோக்கு குறையாம போட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போகாதுன்னு தெரிஞ்சும் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறது உண்மையாவே சொல்றேன், அது உங்களுக்காக தான். யூடியூப்ல ஒரு வீடியோக்கு மட்டும் தான் நோட்டிபிகேஷனே கொடுப்பாங்க. என் சேனல் நிறைய ரீச் ஆகுனா கூட எனக்கு ஒரு வீடியோ போட்டா மட்டும் தான் அது நல்லா ரீச் ஆகும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டா தான் அது பல பேருக்கு போய்கிட்டே இருக்கும். அதையும் மீறி நான் 3 வீடியோ போடுறது உங்களுக்காக தான். தெரிஞ்சவங்க யாரும் ஒரு வீடியோக்கு மேல போடவே மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் அதுக்கு மேல அது போகாது, யூடியூப் வந்து அது பப்ளிசிட்டி பண்ணாதுன்னு. ஆனா நான் தெரிஞ்ச 3 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்க ஒத்துழைப்பு எனக்கு வேணும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு லைக், இன்னாரு தான் பாக்குறேன்னு ஒரு சின்ன ஹாய் கமெண்ட் பண்ணா போதும். எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இவ்வளவு பேர் நம்ம வீடியோ விரும்பி பாக்குறாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 500 லைக் வரும். நிச்சயமா அந்த 500 பேருமே விரும்பி சந்தோஷத்துல தான் அந்த லைக் போட்டிருப்பீங்க. கையோட ஒரு ஹாய்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு, நீங்க அடிக்கடி இந்த கமெண்ட் பண்ணும்போது உங்க பேர் வந்து எனக்கு மனப்பாடம் ஆயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஜபா பாஸ்கர், கவி பிரியா, மாயா மாயா, ஹர்லினி, மாரி முத்துவன்னியர், சங்கீதா, கண்ணி பாத்திமா, ரம்யா, நந்தினி, கஜேந்திரன், வரலட்சுமி, பொற்கொடி, மெர்சி கிறிஸ்டி, செல்வம் தமிழ், வர்ஷினி, பாமா, தமிழ் செல்வி, அப்புறம் இலங்கையிலிருந்து செல்வன் சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மாசிலாமணி, சாரா, ராஜ்குமாரி, கிறிஸ்டியன் நவேந்திரன், மைத்ரி அம்மா, அப்புறம் அந்த சாந்தி விஸ்வநாதன், அவங்கெல்லாம் ரொம்ப வீடியோ போட்ட உடனே கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் வந்து எனக்கு மனப்படம் ஆயிட்டு. இப்போ இவங்கெல்லாம் எனக்கு ஒரு நாள் கமெண்ட் பண்ணலாலே என்னால இருக்க முடியாது. ரேவதி, ஹேமா மாலினி, கௌசல்யா, சிலவங்க நேம் போட்டுக்க மாட்டாங்க, யூசர் ஐடின்னு சொல்லி நம்பர் இருக்கும். நான் அந்த நம்பர் கூட மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன். கமெண்ட் பார்த்தோன்னே இந்த சிஸ்டர் தானே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நாள் அவங்க கமெண்ட் வரட்டாலும் இன்னும் நேரத்துக்கு இந்த கமெண்ட் வந்திருக்குமே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆள் தான் நான்லாம். இப்படி கமெண்ட் பண்ணாதவங்களே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா கமெண்ட் பண்ணாதானே உங்க பேர் எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்காங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் வியூ போறத பத்திலாம் கவலைப்பட்டதே இல்ல. எனக்கு பாக்குறவங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த லைக்கும் கமெண்ட் பண்ணாலே போதும். 500 பேர் படுத்துற உற்சாகமே போதுங்க, உச்சத்துக்கு போயிடலாம். எங்களுக்கு அந்த கமெண்ட் லைக்கோ ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகும். அதுவும் ஒரு ஃபேன் சவுண்டு கூட கேட்டால் கூட அந்த வீடியோ நல்லாவே இருக்காது, கிளியராகவே இருக்காது. ஃபேன் அமைச்சிடணும், பிள்ளைங்க சவுண்ட் இருக்கக்கூடாது, கிச்சனில் எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாது, ஒரு கிளாஸு கூட உருட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அமைதியில் இருந்தால் தான் அந்த 5 மணி நேரம் வீடியோவும் எடிட்டிங் பண்ண முடியும். இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலையும் வியூ போகாதுன்னு தெரிஞ்சும் ஒரு 4 வீடியோ அப்லோடு பண்ணுறேன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் இதை யாருக்காக பண்ணுறேன்னு. எனக்கு ஒரு பழக்கம், ஒரு கதையை எழுதுனா அதை கண்டினியூவா கொண்டு போகணும்னு. அதனாலதான் எவ்வளவு சலிப்பு தட்டாம நான் பாட்டுல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நான்லாம் கதையில மூழ்கி தாங்க இருக்கேன். அது மட்டும் இல்ல, இனி வரும் காலங்கள்ல பல ட்விஸ்டுகளோட தான் வரும் இந்த தொடர் கதை. ட்விஸ்ட்னா உங்களை மிரள வைக்கிற ட்விஸ்ட். காதல், நவரசம், சிரிப்பு எல்லாம் கலந்த கலவையா உங்களை மகிழ்க்க வருகிறாள் முதிர் கண்ணி. ஒரு கமெண்ட், ஒரு லைக் போதுங்க, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த 500 பேர் லைக் பண்ணீங்க, அந்த 500 பேர் மட்டுமாவது எனக்கு கமெண்ட் பண்ணி ஹாய் அக்கா, நீங்க கதையை பத்தி கூட எழுத வேண்டாம், அக்கா அப்படின்னு ஒரு ஆளு போட்டா போதும். ஓ, இந்த அக்கா நமக்கு இருக்காங்களான்னு ஒரு சந்தோஷத்துல அடுத்த கதை எழுதுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். 500 பேர் லைக் பண்றாங்க, ஒரு 30 பேர் தாங்க கமெண்டே பண்றாங்க. அந்த 30 பேரை பாராட்டியே ஆகணும். ஒரு நாள் கூட அவங்க கமெண்ட் நின்னதே கிடையாது. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறவங்களும் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசித்து பாருங்க. போகாதுன்னு தெரிஞ்சோம், இதனால எந்த லாபம் இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் பண்றது, அதுக்கு உங்களோட பரிசு அந்த கமெண்டும் லைக்கும் தான். நான் இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சில நேரம் சோர்வாயிருது. அதை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே நான் சொல்ல முடியும். அதான் நைட்டு தூக்கமே வரல. என்னடா நாமளும் பல வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், 500 தாண்ட மாட்டேங்குதேன்னு ரொம்ப வருத்தமா போச்சு. சரி, மனசுல இருக்கத பேசினாதான் என்னைக்கும் வலி குறையும், அதான் பேசிட்டேன். தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. ஹலோ, விக்கி. அங்க போன பேசுங்க. இங்க கிட்ட வா. விக்கி. கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. விக்கி. போங்க, இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு. லைன்ல தான் இருக்க. கிஷோரடா. சரி சரி சரி. சரி, எப்போ? விக்கி, நான் எப்படியும் 1 மாசம் ஆகும் டூட்டிக்கு வரக்கு. அதுக்கு பதில ஒரு பெண் டிஎஸ்பி அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துறேன். பெண் டிஎஸ்பியா? அவங்க தான் பார்க்க முடியும். விக்கி, சொல்லுங்க சார். கரெக்டா 10 மணிக்கு வருவாங்க. என்னென்ன ப்ரொசீஜரா சொல்லி கொடுத்துருங்க. என்ன அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த ஸ்டேஷனா உங்க ஸ்டேஷனா? என் ஸ்டேஷன் தான். ஆனா ட்ரைனிங்க்கு இங்க தான் வரணும். ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்துங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெளியில எங்கேயும் போகலையா? இல்ல, வீட்டுல யாரும் வெளியில போக வேண்டான்ட்டாங்க.
ஆ சரிக்கு சார், நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன உங்க வீட்டுல கிஷோரை வெளியே அனுப்பல போலக்கு? ஆமா, போவேன்னு சொன்னதே நான் தானே. அப்ப அதிகாரம் புள்ள அக்கறையில தான் இருக்குது. ஏற்கனவே இந்த நேரம் சரியில்லை, இவனை அனுப்பி விட்டுட்டு குழந்தை நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கா? கிஷோர்ட்ட எல்லாம் வேலை நடக்குமா? அவன் தீவிரவாதிகளே அசால்ட்டா புடிச்சான். இந்த விக்ரம் எல்லாம் ஏமாத்துறான். இல்லடா, கொஞ்ச நாளைக்கு அவன் ஃப்ரெண்டா இருந்திருக்கான் பாரு, இவனுக்கு எப்பவும் இந்த பாசம் அதிகம் பத்துக்க விழுந்துருவான். அது எப்படிடா தலைக்கு மேல இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு உன்னால சிரிக்க முடியுது? உன் மாமியாரு மானம் கட்ட கேள்வி கேட்டு விட்டாவளாடா. என்னக்கா குத்தி கட்டுது நீ? இல்லடா, உன் மாமியாரு அவ்வளவு மானம் கட்ட கேள்வி கேட்டுட்டு போயிருக்காவ. அசராம நிக்கிய, அதான் கேட்டேன். மாமியார் கிட்ட அறுப்பு கண்ட வாங்காத ஒரு மரமும் உலகத்துல இருக்காக்கா. விடுக்கா, நம்ம மாமியார் தானே, பேசிட்டு போட்டோம். விடுக்கா. மாமியார் ஆவதுக்கு முன்னாடி அவனை அறுத்து கிழிச்சு விட்டாவளாடா. அக்கா அதையே சொல்லி சொல்லி நோய் அடிக்காதக்கா. இல்லடா, உன் கூட சேர்ந்தா பொண்ணு தனியா அறுப்பு கண்ட வாங்கினா. அப்ப போனவன் இன்ன வரைக்கும் கண்ணிலே படல. நீ அசராம நிக்கிய, அதான் கேட்டேன். நேரம் பார்த்தா குத்தி கட்டுதே. இல்லடா, மாமியார் கிட்ட எல்லாம் அறுப்பு கண்ட வாங்கிட்டியே, அதான். இப்ப என்ன, நானும் அவமானத்தால தலை குஞ்சு நிக்கணும் அதுதானே? விடு, எனக்குலாம் மானஞ்சூடே கிடையாது, புரியுதா? இன்னைக்கு என் மாமியா திட்டுவ, அன்னைக்கு என் பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிப்பா. அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துட முடியுமாக்கா? அதுக்கப்புறம் என் புள்ள அது சந்ததியா வந்துகிட்டு தான்க்கா இருக்கும். அதுக்கெல்லாம் தலை குனிஞ்சா முடியுமா? அடப்பு, மனுஷமுன்னா கொஞ்சமாவது மானஞ்சூடு இருக்கணும்டா. மாமியார அறுத்து கிழிச்சிட்டு போயிருக்காவ, அசராம நிக்கன்னு கேட்டா நீ பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பாலாம். அது பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. டேய், நீ மருமவள விடுடா, ஒரு போலீஸ்காரங்கதே மறந்துட்டியே. உன் மாமியார் அவளை அறுத்து கிழிச்சாவல. ஏத்தே, ரொம்ப பேசாதீங்க. கல்யாணம் தானே, சீக்கிரம் நான் கல்யாணத்தை முடிக்க அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுவேன். இல்ல இவ்வளவு நாள் ஆகும், அது வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா கல்லூரி மாங்க மாதிரி கம்முன்னு நின்னுகிட்டு இருக்கா. அவளை திட்டி வாங்கிக்கிட்டு பொண்ணு தெரிய என்னமா பொரியில வச்ச தேங்காய் தூக்கி தின்ன மாதிரி கம்முன்னு அவன் நிக்கான். நீ என்ன அவள அறுப்பு கண்ண வாங்கிக்கிட்டு கும்முன்னு நிக்க? என்னடா அண்ணன் நீங்கெல்லாம்? ஆனா பொண்ணு தெரிய கொஞ்சம் பாராட்டணும் பத்துக்க. அவனுக்கு கொஞ்சம் மானஞ்சூடு இருக்கு. அறுப்பு கண்ண வாங்கிட்டு போனவன் தான் இன்னும் ஸ்டேஷனுக்கா வரலையே. டேய், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் இப்படி கம்முன்னு இருக்கீன்னு நானும் பாக்குறேன்டா. மாமியாரே ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காவ, அதுக்குள்ள ஆண்டி கத்தரி தாலி கட்டலன்னு வச்சுக்க. என்னக்கா பயம் கட்டிக்கிட்டே இருக்க? டேய், நான் பயம் கட்டல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, ராணி மாமியார பத்தி உனக்கு தெரியாதே. அடே மவனே, நீ மாறுமவன்னு தெரிஞ்சுமே அவள அறுப்பு கண்டம் கொடுத்துட்டு போயிருக்காவ. ஆனந்த கத்துல மட்டும் நீ தாலி கட்டலன்னு வச்சுக்க. நீ போட்டிருக்க ஃபேண்டிங் தட்டி உருவி நடு ரோட்ல ஓட விட்டு அடிச்சு விட்டு பாத்துக்க. அக்கா எனக்கு ஃபேன் உருவ விட்டு அடிப்பாவளா? அக்கா அப்ப மட்டும் தான் மானம் போன்னு நினைக்காத. இன்னைக்கு காலையில அறுத்து கிழிச்சாவல, அப்பமே உன் மான மரியாதைலாம் போச்சுது. நான் என்னக்கா பண்ணட்டும்? பொழுது கம்மன் நிக்க நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றேனே, எலிய பிடிக்க பொரியல தேங்காய் துண்டை இப்ப வேற தின்ன மாதிரிலாம் முடிச்சுக்கிட்டு நின்னா. டேய், அண்ணன் தம்பி என்ன பண்ணுவீல யாது பண்ணுவீல எனக்கு தெரியாது. அவன் ஆதிர கத்த தாலிய கட்டணும், நீ ஆனந்தி கத்த தாலிய கட்டணும். இல்லன்னு வச்சுக்க, உன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டன மாதிரி ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் சன்னியாசியா வாழ வேண்டியதான். என்ன சன்னியாசியா வாழணுமா? ஓ நானா, சன்னியாசியா வாழணும்னு என்ன ஃபீல் வருது? தெரியுதுல ஆனந்தியோட மகிமை. அப்ப தாலிய கட்டு. ஆனா பொழுது கம்மன் நிக்கானே. டேய், எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் உங்க ரெண்டு பேத்தையும் தம்பியாவே பார்க்கல. என்னக்கா சொல்ற? ஆமாடா, அவனுக்கு நீங்க தான் தம்பிங்கிற சந்தேகம் ஒரு துளி கூட கிடையாது. நீங்க இடையில வந்த ஒருவனு பாசம் கட்டிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் உங்களை நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறான். உங்களை கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறானே தவிர நீங்க தான் தம்பிங்கிற சந்தேகம் அவனுக்கு ஒரு துளி கூட இல்ல. அவன் கூட போன தம்பிகளை தேடிக்கிட்டு இருக்கதாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான்டா. டேய், இத்தனை வருஷம் உனக்கு அவனை தெரியும். என்னைக்காவது அவன் தான் நம்ம அண்ணனா இருப்பான்னு உனக்கு சந்தேகம் வந்தது? வரவே இல்ல. நாங்க உன்கிட்ட கேள்வியா கேட்ட போய் தான் உனக்கு சின்ன சந்தேகம் வந்தது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு மட்டும் உங்க மேல எப்படிடா சந்தேகம் வரும்? எனக்கு இருக்க சந்தேகம் அவனுக்கும் வந்துட்டுனா அவன் ஈஸியா இல்ல யாருன்னு கண்டுபிடிச்சிருவான்க்கா. அவனுக்கு ஏன் நான் தம்பியா இருப்பேங்கிற சந்தேகம் வர மாட்டேங்குது. டேய், வேற ஏதாவது காரணம் இருக்கும். அவன் தன் தம்பிகள் இப்படிதாங்கிற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். அந்த அடையாளத்தை நீ தொலைச்சிட்ட. அதனால தான்டா அவனுக்கு நீ தம்பியா இருப்பேங்கிற சந்தேகமே வர மாட்டேங்குது. ஆனா நாங்க ரெண்டு பிரிஞ்சு போகும்போது சின்ன பசங்க தான்.
அப்படி அவன் என்ன அடையாளத்தை வச்சிருப்பான்னு எனக்கு தெரியலையேக்கா. நீ உங்க அம்மா மரணத்தை கண்ணால பார்த்த? பாக்கலக்கா, நான் பார்க்கவே இல்ல. ஆனா அவன் பார்த்திருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது. அதனாலதான் அந்த அடையாளத்தோட தேடிக்கிட்டு இருக்கான். நல்லா யோசித்து பாட்டா, உனக்குன்னு ஏதாவது தனி அடையாளம் இருந்தது? 12 வயசுல எனக்கு என்னக்கா ஞாபகம் இருக்கும்? வயசு 26 வயசு ஆகுது. எப்படிக்கா ஞாபகம் இருக்கும்? பாவண்டா பொண்ணு தர. தனக்குன்னு ஒருத்தி வரவே மாட்டான்னு நினைச்சவனுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி வந்திருக்கா. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை தட்டி கழிக்கிறானா, அதை விட பெரிய பொறுப்புல இருக்கான்னு அர்த்தம்டா. ஐயா அக்கா, எனக்கு புரியுது. அவன் ரொம்ப பாவம் தான். அவன் பட்ட அவமானம், வேதனை, கஷ்டம், அவமானத்துல நான் கண்ணால பார்த்தவன்க்கா. எவ்வளவு அவமானப்படுத்துவானுங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே நிப்பான்க்கா. அடி உதலாம் வாங்கிட்டு நிப்பான். அவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவும் முடியாதுக்கா. அப்ப மட்டும் அவன் தான் அண்ணன் இருப்பாங்க சந்தேகம் வந்திருந்ததுன்னா சத்தியமா அந்த அவமானத்தை நான் பட விட்டுருக்க மாட்டேன். தெரியாதுக்கா, நீ அந்த கேள்வி என்கிட்ட கேட்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. எப்படி மாமா முகத்துல முடிக்கனே தெரியல. ஆதிராவும் பேசவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணணும் ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதே. ஏ பொண்ணு தர. மினக்கிட்டேக்கா, சொல்லுங்க. என்னடா இங்க நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குது? ஒரு டூட்டி விஷயமா வந்தேன்க்கா. பாரு, ஒரு அக்காவா சொல்லுதே, கல்யாணத்தை தள்ளி போடாத. வீட்ல எல்லாரும் கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்க்கா. ஏண்டா உங்க அப்பாக்கு பயந்தோட கல்யாணம் வேண்டாங்க? இல்லக்கா, அவங்களுக்கு நான் பயப்படல. எனக்கு பிடிச்சவ தானே, அதனால இல்ல. பரவ ஏன்டா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க? கஜேந்திரனுக்கு முகமே சரியில்லை. அவர் இப்படி இருக்கத பார்த்து ஆதிர மூஞ்சி சரியில்லை பார்த்துக்க. கவனமா இருந்துக்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால நீ கல்யாணத்தை தள்ளி போடுற. பாரு, ஒரு அக்காவா நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லி தரேன். அதை மாதிரி பண்ணு. எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நாளைக்கு வெளியில வந்துடலாம், சரியா? என்னக்கா? இந்த கல்யாண பரிசுல இருந்து நீ வெளியில வரணும்னா அது அன்னைக்கு ஏத்தல மட்டும் தான் முடியும். நீ நினைச்ச நேரம் ஆதிரா கத்தை தாலி கட்டினாலும் அது அன்னைக்கு ஏத்தல தான் முடியும். என்னக்கா சொல்றீங்க? சொல்லக்கூடாத ரகசியம் ஏதோ உனக்கு இருக்குது. இந்த பாரு, அன்னைக்கு ஏத்தட்ட நம்பி சொல்லி அவங்க உன்னை நிச்சயமா இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்துவாங்க. கொஞ்ச நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கிடுவாங்க. அதை எப்படி சமாளிக்கணும்னு அன்னைக்கு ஏத்தைக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கேளு. நீ இப்படி பிரச்சனையை தலையில வச்சுட்டு அழிஞ்சுன்னு வச்சுக்கேன், ஆதிராவை இழக்க வேண்டியது இருக்கும். அவன் விக்கி ஆனந்தி இழக்க வேண்டியது இருக்கும். சொன்னா கேளு. நீ நம்பி சொல்லலாம். அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அது ரகசியமா தான் இருக்குமே தவிர அவங்க உசிரே போனாலும் அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. எனக்கான ரகசியமே அங்க தானே இருக்குது. அவங்க கிட்டே நான் போய் எப்படி சொல்ல முடியும்? சொன்னா அவ்வளவுதான். அக்கா, உங்க பாசத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப அவங்க கிட்ட எந்த ரகசியத்தை சொல்ற நிலைமையில நான் இல்லக்கா. ஏய், கஜேந்திரனை பத்தி உனக்கு சரியா தெரியல. அதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவரு பொண்ணுன்னா ஒரு பைத்தியம். அவர் பொண்ணுக்காக தான் வாழ்க்கையை இழந்தவரு. நேரே இப்படி நீ நாளை தள்ளி போட்டுட்டு இருந்த அவர் வேற மாதிரி முடிவு எடுத்துவாரு. அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல, அதான் சொல்றேன். பேசாம நம்ம அவங்கிட்ட உண்மை சொல்லிட்டா என்ன? டேய் பொண்ணு தர, என் கதை எப்படி? நானும் என் அண்ணனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் நீயா இருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் பூர்வீகம் என்ன, உன் சொந்த பந்தம் எங்க, நீ யாரு, என்ன விவரத்தை அவங்கிட்டே கேட்டுட்டா என்ன? நீ அண்ணனா இருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ யாரு என்னன்னு விவரத்தை எனக்கு சொல்லுதியான்னு கேட்டுட்டா என்ன? என்ன ஓட விட்டு அடிச்சிருவான். ஏண்டா? அது அவன் டைரி தூக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னடா சொல்ற? அதான் அவன் பர்சனல் டைரியா வீட்டுல இருந்து தூக்கணுமே. ஆதிரா என்னமோ கிரிக்கெட் இருக்கான்னு அது அவனுக்கு தெரிஞ்சிட்டு. என்னடா சொல்ற? அன்னைக்கு என்ன சுட்டு தள்ளாம விட்டானே நினைச்சு சந்தோஷப்படுக்கா. டேய், ஆமா, அன்னைக்கு இதே இடத்துல நான் டூட்டி பார்த்துட்டு இருந்தேன். வந்தான். சரி. ஆகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று. இல்ல பொண்ணுதான். ஆத்தி, சரி பரவாயில்ல, அவசரத்துக்கு உதவ. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று என்று. செருப்பு பிஞ்சிரும். ஏன் சிரிப்பா, உன் சிரிப்பா? தர தர என்ன பாடா படுத்துறல. இரு, உனக்கு மேல இருக்க அதிகாரிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். இங்க நான் தான் பெரிய அதிகாரி தெரியுமா? அத வெளியில காவல் கத்திட்டு இருக்கியோ? போலீஸுங்கிற மரியாதை இல்ல, பயம் இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். அதுக்கு நீயும் போலீஸா நடந்துக்கணும். ஒரு கேள்வி கூட உன்னை கிராஸ் பண்ணி போக முடியல. சீ, உன்னை பார்த்து கேள்வி கூட ஓடுற. ஏன் அழக பார்த்தா? டேய், நீ போலீஸ்ங்கறத மறந்துறத. எங்களை பாதுகாக்க வேண்டிய நீயே ஏன்டா எங்களை இப்படி பாடா படுத்துற? உன் ஸ்டேஷனை தாண்டி போக முடியல. அநியாயத்துக்கு உன் ஸ்டேஷன் தாண்டியே எங்களுக்கு எல்லா பக்கமும் போக வேண்டியிருக்கு. முதல்ல இந்த ஸ்டேஷன் எங்க தூக்க சொல்லி பெட்டிஷன் போடுறேன். கள்ளி, என்ன பார்க்கறதுக்காகவே அடிக்கடி உங்களுக்கு கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க. பெரிய ரொம்ப பிகு பண்ணுதே. ஆமா,
இவர் பெரிய மைனரு. இவரை பாக்கிறதுக்காகவே நாங்க கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆள பாரு. சரி இவன் நின்று பேசுறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போ. 50 ரூபாயா? எதுக்கு? இவ்வளவு நேரம் நின்று பேசிருக்க, ஸ்டேஷன் முன்னாடி பேசிருக்க. யாரும் பார்க்க வேண்டிய 50 ரூபா கொடுத்து கிளம்பிட்டாரு. டேய், நீ போலீஸா இல்ல பொறுக்கியா? சந்தேகமா இருக்கு. நான் எப்போ உங்ககிட்ட போலீஸ்னு சொன்னேன்? இன்னும் நேரம் போச்சுன்னா 150 ரூபாய் மாறிடும். பரவாயில்லையா? டேய், எப்பா உன சும்மாவே விடாதே. நான் 150 ரூபாய் தர மாட்டேன். போகும்போது இப்படிதான் போகணும். அப்படி போகும்போது 500 ரூபாய் ஆகும். வர்றதா இல்லையா? டேய், நான் வயிறஞ்சு சாவறேன்டா. உன்னை தேடி ஒருத்தி வருவா. அவ உன்னை படுத்த பாட்ட பாரு. அப்ப தெரியும்டா உனக்கு பொம்பளைங்க நான் யாருன்னு. டேய், அவ உன்னை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாடா. சாபம். சரி 500 ரூபாய் ஆயிட்டு 500 ரூபாய் கொடுத்து கிளம்பு. சைட் அடிக்கிற புள்ளிக்கிட்டு 500 ரூபாய் லஞ்சம் கேக்குறிய? யார்டா நீ? டேய், யார்டா நீ? நான் யார்? நான் யார்? நான் யார்? நான் யார்? நான் யார்? போதும்டா சாவி, ஏடா விட்டுடா. உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கல. 500 ரூபாய் வேறடா. நாசமா போ. இந்த 500 ரூபாய் வச்சு தொலை. சரி யாரும் பார்க்க முன்னாடியே கிளம்பிடுன. டேய், அத நான் சொல்லணும். லஞ்சம் வாங்கிருக்க, மாட்டிக்கிட்டு தொலைச்சாத. வயலடி லஞ்சம் வார்த்தையே அகராதியிலே கிடையாது. எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். டேய், எரும மாட்டு பயலே. அப்ப இப்ப என்கிட்ட இருந்து வாங்குனியா? அதுக்கு பேர் என்னடா? நீ ஃபைன்ல கட்டியிருக்க. ஃபைன் கட்டிருக்கனா? நான் எதுக்குடா ஃபைன் கட்டணும்? இப்படி ஒரு அழகான வாலிப பையன் கிட்ட பேசிருக்கிய, அதுக்கு தான். டேய், இருடா இரு. ஒருத்தன் வருவான். அவன் உன்னை தூக்கி போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிப்பான். அது நடக்கும். ஆத்தி பொண்ணு துற வரானே. ஆத்தி இவ சாப பழிச்சிட்டு போலுக்க. சரிம்மா நீ சீக்கிரம் கிளம்பு. டேய், இப்படி ஒரு அயக்க இருக்க இடத்துல நிச்சயமா ஒரு நல்லவன் இருப்பான். அவனை பார்த்து உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. எங்க மாதிரி நீ தட்டு துட்டு தான் இருக்குது, வாங்கிட்டு ஓடிடு. டேய், அது நான் உனக்கு பிச்சை போட்டது. அது திருப்பி வாங்க மாட்டேன். பிச்சை போட்டியா? ஆமாடா, பிச்சை தான் போட்டேன். ஆத்தி பொண்ணு தர கிட்ட வந்துட்டானே. ஏமா உன் பிச்சை எனக்கு தேவை கிடையாது. சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு. டேய், நான் பிச்சை போட்டதை திருப்பி வாங்க மாட்டேன். இத துட்ட நீ ஏன் வச்சுக்க? அதான் சொன்னேனே, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். என் குடும்ப பரம்பரைக்கே பிச்சை போட்டதை திருப்பி வாங்க மாட்டேன்டா. எரும மாட்டு பையல வாங்கிக்க. ஆத்தி இவன் என்ன இன்னைக்கு மாட்டிடாம போக மாட்டா போலுக்க. ஆத்தி நாளைக்கு செத்த. யாருமானே? ஸ்டேஷன்ல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணு தர என் சிஸ்டர். நான் உனக்கு சிஸ்டர். சரிம்மா தங்கச்சி, கோபப்படாத. எதனால வீட்டுல பேசிக்கலாம், நீ வீட்டுக்கு போ. என்ன வைக்கிறதா? என் தங்கச்சி ரொம்ப கோபக்காரி. தூரத்து சொந்தம். போமா தங்கச்சி. டேய், எந்த ஊர்ல எந்த அண்ணன்டா தங்கச்ச பார்த்து மெல்ல நடமே நீ என்னாகும் அப்படின்னு பாட்டு படிச்சா? அப்படி இல்ல, என் தங்கச்சி மெல்லமா போமா, உன் பிஞ்சி பாதம் என்னத்துக்காகும்னு சொல்ல வந்தேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று என்று. ஐயோ பாவம், என் தங்கச்சிக்கு பித்து பிடிச்சு போச்சு. சரிம்மா நீ வீட்டுக்கு போமா. டேய், யாருனால விடவே மாட்டேன். சார், நான் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஆத்தி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதா? அவன் என்ன உள்ளத்துக்கு வச்சிருவானே. ஆத்தி சார், உங்களை கிஷோர் சார் பேச சொன்னாரு. நீங்க சீக்கிரம் போகணுமா. அந்த பணத்தை அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்க 2000 ரூபாய் அந்த பொண்ணு கையில கொடு. பொண்ணு 2000 ரூபாய் குடிக்க இந்த பாலங்கட்ட ஜெயிலுக்கு போறியா? அது எப்படி என் பாக்கெட்ல 2000 ரூபாய் இவனுக்கு தெரியும்? கஷ்டப்பட்டு லஞ்சம் வாங்கினேன். 2000 ரூபாய் போக்கு. கொடு. இந்த அம்மா தங்கச்சி நல்ல இருமா. என்கிட்ட இருக்க 2000 வாங்கிட்டல. உன்கிட்ட இருந்து எப்படி 4000 ரூபாய் வாங்கணும்னு எனக்கு தெரியும். இருடா, உனி எங்க மாட்டி விட்ட நீ பயப்படணும். இப்ப எனக்கு தெரிஞ்சிட்டல. இனி நான் போகும்போது வரும்போது என்ன கிண்டல் பண்ணுவேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. இனிமேல் இப்பெல்லாம் தப்பா பாட்டு படிக்க மாட்டேனே. மன்னிப்பு கேளு. பொண்ணு தர கேளு. சாரிமா தங்கச்சி, இனிமேல் நீ போகும்போது வரும்போது உன்னை பார்த்து பாட்டு படிக்க மாட்டேன். மன்னிச்சிரு. இருடா, உனக்கு நூத்தி வருவா பாரு. அப்ப இருக்கு உனக்கு. சும்மாதான். அந்த டைரிய சாக்கடையில வீசிடு. அது வந்து பொண்ணு தர வீசிடுன்னு சொல்ல. அத்தி சுடாமலாது போனானே. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே. அவனுக்கு நம்ம டைரி எடுத்தது தெரியும். அவன் பிளாஸ்பேக் எல்லாம் நம்ம படிச்சுட்டோன்னு தெரியும். இப்போ போய் நின்றுக்கிட்டு நான் உன் தம்பியா இருப்பேன்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க. டைரிய படிச்சுட்டாடா என்ன ஏமாத்த பாக்குறேன்னு பேசவே மாட்டான். போட்டு தள்ளிடுவான். நம்ம டைரி எடுத்தது யார்டா போட்டு கொடுத்திருப்பா? அவனுக்கு உடம்பு ஃபுல்லா மூலங்க மாதிரி, அவனுக்கு உடம்பு ஃபுல்லா கண்ணு இருக்குக்கா. எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவான். எனக்கு தெரியும், டைரி எடுக்கும் போதே அவன் கண்டுபிடிச்சிருவானு. அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அன்னைக்கு ஏதோ லேஸ்ல விட்டுட்டான். அப்பா, நீயா போய் நான் தான் உன் தம்பியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. சொன்னா நம்ப மாட்டான். சத்தியமா நம்ப மாட்டான். அந்த டைரி எடுக்காம இருந்ததுன்னு சொல்லியிருந்தானா ஒருவேளை நம்பிருப்பான்க்கா. அவன் எங்களோட அடையாளம் வச்சுதான்க்கா தேடிக்கிட்டு இருக்கான். அந்த அடையாளம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க சின்ன பையனா
ஏதோ ஒரு அடையாளத்தை ஞாபகம் வச்சிருந்திருக்கான். அந்த அடையாளத்தை படி எங்களுக்கு தேடலாம். அதான் என்ன அடையாளம்னு தெரிய மாட்டேங்குதுக்கா.